அனைவருக்கும் வணக்கம். இந்த மூச்சு பயிற்சி தொடர்ந்து நாம் பயிற்சி செய்வதன் மூலம் நிறைய ஒரு மாற்றம் நமக்குள்ள ஏற்படும். அந்த மாற்றத்தை நம்மளால் உணரவும் முடியும். மெயினாக எண்ணங்களினுடைய எண்ணிக்கை குறையும், எண்ணங்களினுடைய வேகம் குறையும், தாட்ஸை கண்ட்ரோல் ஆகும். அட் ப்ரெசண்டில் இருப்போம். அட் ப்ரெசண்டில் நிகழ்காலத்தில் என்ன ஒர்க் பண்ணுறோமோ அதில் ஒரு ஃபோக்கஸ்டாக இருப்போம், கான்ஷியஸ் அவேர்னஸாக இருப்போம். பாஸ்ட் ஃப்யூச்சர் அதை பற்றின தாட், அதை பற்றின ஒரு எண்ணங்கள் இல்லாமல் நிகழ்காலத்தில் அட் ப்ரெசண்டில் நாம் இருப்போம். அதுக்கு மூச்சு பயிற்சி ரொம்ப அவசியமானது. இந்த மூச்சு பயிற்சியில் நிறைய வகைகள் உண்டு. இப்போது நாம் அதில் ஒரு மூச்சு பயிற்சியை பார்க்கலாம். இந்த மூச்சு பயிற்சியை செய்வதற்காக ஒரு அமைதியான ஒரு இடம் தேர்ந்தெடுக்க வேண்டும். உள்மூச்சை இயல்பாக நாசிகளின் வழியே உள்ளிழுக்கப்பட வேண்டும். வெளிமூச்சு நாசிகள் வழியாக இல்லாமல் வாய் வழியாக மூச்சுக்காற்றை வெளியிட வேண்டும். இந்த மூச்சு பயிற்சியில் முக்கியமான விஷயம், கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்கள் மூக்கின் வழியாக உள்மூச்சை உள்ளிழுக்கும்போது உள்ளிழுக்கப்படும் அந்த மூச்சு காற்றின் சத்தத்தை உணர வேண்டும், கவனிக்க வேண்டும். அதே போல் வெளிமூச்சு வாய் வழியாக விடும்போதும் வெளியேறும் மூச்சுக்காற்றின் சத்தத்தை நீங்கள் உணர வேண்டும். இதுக்காக தான் ஒரு அமைதியான இடம் அப்படின்னு சொன்னது. அப்போ தான் அந்த மைனூட்டாக அந்த சத்தத்தை நம்மளால் கவனிக்க முடியும், உணர முடியும். ரொம்ப மைனூட்டாக கவனிக்கணும், உணரணும் அப்படின்றதுனால நீங்கள் 2 காதுகளை கூட கையால் மூடிக்கலாம். அப்படி மூடிக்கொண்டு மூக்கின் வழியாக உள்ளிழுக்கப்படும் மூச்சுக்காற்று, உள் மூச்சுக்காற்றின் சத்தத்தை மிக தெளிவாக உங்களால் உணர முடியும். அதே போல் காதுகளை மூடிக்கொண்டு வாய் வழியாக வெளியிடப்படும் வெளிவரும் மூச்சுக்காற்றினை ரொம்ப ஒரு துல்லியமாக நம்மளால் உணர முடியும், கவனிக்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம காதுகளை கைகளாலும் மூடிக்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பாட்டு கேட்குறதுக்கு இல்லை பேசுகிறதுக்கெலாம் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஹெட்செட், ஏர்பட் அது மாதிரி கூட நாம் போட்டு அந்த காது ஃபுல்லாக ஒரு க்ளோஸ்டில் இருக்கும்போது நாம் மூக்கின் வழியாக உள்ளிழுக்கப்படும் மூச்சுக்காற்றின் சத்தத்தை உணர வேண்டும். வாய் வழியாக வெளியேற்றப்படும் வெளி மூச்சுக்காற்றின் சத்தத்தையும் நாம்
உணர வேண்டும், கவனிக்க வேண்டும். ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி.